Okay, hi guys. See, actually நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பார்த்திருப்பீங்க. EMMC, EMCP ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணி நிறைய பார்த்திருப்பீங்க. UFS ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. இன்னைக்கு அதை லைவ்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சில வந்து பாத்தீங்கன்னா கம்பேட்டபிலிட்டி லிஸ்ட் நான் டீடைல் சொல்றேன் பாருங்க. UFS 2.0 இருந்துச்சுன்னா கம்பல்சரி UFS 2.0 தான் நம்மளால மாத்த முடியும். 2.1 ஆவோ 2.2 ஆவோ இருந்தா இன்டர்சேஞ்ச் பண்ணி மாத்த முடியும். 2.1 க்கு 2.2ஐயும் 2.2 க்கு 2.1ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணி மாத்த முடியும். ஸ்டோரேஜும் as well as நம்மளால அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை ஃபுல்ஃபில் பண்ண போது ஒன்று சப்போஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஃப்எஸ் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஃப்எஸ் ஸ்டோரேஜ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த்ரூ வந்து ஒரு வீடியோவில் பேச போகிறோம். அடுத்தது யூஎஃப்எஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3.0 3.1 4.0 இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் அப்டேட்ஸ் கொடுக்குறேன். இப்போதைக்கு ஒன்லி 2.0 2.1 2.2 இதை பற்றின வீடியோஸ் மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகேவா? லைவில் பார்க்கலாமா? வாங்க. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு செட் இருக்குது. இந்த செட்டு சாம்சங் செட்டு. ஓகே, சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் காமிக்கிறேன். ஸ்டோரேஜ் தெரியுதா? பேட்டரி அண்ட் சர்வீஸ் கேர். ஓகே, 64 GB 464 ஆக்சுவலாக. ஓகே, இதோட ஐஎம்இ நம்பர் நான் காமிக்கிறேன். என்னால் ஃபுல்லாக காமிக்க முடியாது, பட் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியலாக காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நான் இதே ஐஎம்இ நம்பரை நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ணிவிட்டு இதே ஐஎம்இ நம்பரை உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது வந்து ஐடென்டிஃபிகேஷன் ரிப்போர்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லோனில் போயிட்டு சில விஷயங்கள் பேக்கப் எடுக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாத் செலக்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் என்னென்னு கேட்டால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரீட் பண்ணுற மெத்தட் இது ஆக்சுவலாக. ஓகேவா? ஒட்டுக்காக ரீட் பண்ணுற மெத்தட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் போனோம் அப்படின்னாக்கா ஒன்றா எடுக்கிற மாதிரி இருக்கும். இது சம்மந்தப்பட்ட இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டால் கிளாஸில் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். கிளாஸில் லைவில் செஞ்சு காமிக்கிறோம். இது யாருக்காவது வந்து பார்த்தீங்க வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 59 GB கிட்ட 58 GB கிட்ட வரும்போது ரீட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதெல்லாம் நான் ஆட் பண்ணல உங்களுக்கு நான் வீடியோவில். ஸோ நான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பேக்கப் எடுத்தது இப்போ ரீஸ்டோர் பண்ணுறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா எதில் போட போகிறோம் அப்படின்னு கேட்டால் புதுசாக போட்டிருக்கிற நம்மள வந்து பார்த்தீங்கன்னா 128 சிப்பில் போட போகிறோம். ஸோ 128 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 128 GB டீட்டெயில் ரிப்போர்ட். ஆக்சுவலாக இதில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னாக்கா லாஸ்ட்டில் இந்த இடத்துலையும் நம்ம பார்க்கலாம். எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிடெக்டட் யூசர் டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா 118.85 111.855 GB அப்படின்னாக்கே கண்டிப்பாக 128 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தது அது இல்லாமல் இன்னும் 2 இடத்துல பார்க்கலாம். ஒன்று இந்த இடத்துல யூசர் டேட்டா சைஸு
ஓகே, லூன் பார்ட்டிஷனுக்குள்ளார இருக்கிறது. ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது யூஎஃப்எஸ் வந்து 2.1 வெர்ஷன். ஓகே, சரி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு பக்கம் எனக்கு பேக்கப் ஆகி ரைட்டிங் ஓடிட்டுருக்கு. இப்போது நான் என்ன பண்ணுறேன், மீன் வயல் வந்து பார்த்தீங்கன்னா இதை க்ளீன் பண்ணி போர்டை க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஐசியை ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஆக்சுவலாக கஸ்டமருக்கு யூசர் டேட்டா வேணும்னாங்கன்னா யூசர் டேட்டாவோட பேக்கப் எடுக்கணும். யூசர் டேட்டா வேண்டியதில்லை அப்படின்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக ரா டம்ப் எடுத்து நம்ம வேலையை முடிச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகேவா? ஓகே கைஸ், சூடு ஆறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்பு ஓகே பூட் ஆகட்டும். கொஞ்சம் ஃபஸ்ட்டு பூட்டிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாகவும் இருக்கும், ரெண்டாவது சூடு நல்லாவும் ஆகுது. ஓகே, சி செட்டிங்ஸ்குள்ளார பேட்ரி அண்டு டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இது வந்து 128 அப்கிரேட் பண்ணிட்டோம் இப்போது. ஓகேவா? ஸோ 4GB 128 தான். அதே மாதிரி உங்களுக்கு நான் ஐஎம்ஐ நம்பர் காமிக்கிறேன். இந்த தடவை என்னால் ஃபுல் ஐஎம்ஐ நம்பரு காண்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சி எவ்வளோ தூரம் முடியுமோ மேக்ஸிமம் சேம் ஐஎம்ஐ நம்பர் காமிச்சிருக்கேன், பார்த்துக்குங்க. ஓகேவா? ஓகேவா? அவ்வளோதான் காமிக்க முடியும் ஐஎம்ஐ நம்பர், அவ்வளோதான். பட் ஆனால் நீங்கள் நேரில் வர்றீங்க அப்படின்னா கட்டாயம் எடுத்து நான் லைவில் செஞ்சு காமிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? வித் ஐஎம்ஐ நம்பரோட காமிக்கிறேன். இது ஆன்லைனில் போடுறதுனால என்னால் லைவாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்ஐ நம்பர் ஷோ பண்ண முடியாது. ஓகே, எகைன் வேணாலும் உங்களுக்கு ஓகேவா? 128ங்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? கிளியரா? ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்டோரேஜ் அப்கிரேட் வித் இஎம்எம்சி யூஎஃப்எஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படின்னு இதை பார்த்துக்கலாம். இதே மாதிரி ஸ்டோரேஜும் சேர்ந்து ஆஸ் வெல் அஸ் ஒரே வேலையாக முடிச்சுக்கலாம். இதுக்கு என்ன கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயில்டு வீடியோவாக வந்திருக்குன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணியிருக்கோம்னா சில விஷயங்களை நாங்களே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டோம். நிறைய வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா
என்ன சொல்கிறது பேக்கப்பு ரீஸ்டோர்லாம் ரொம்ப லென்த்தி டைம் போகும். 58 ஜிபின்னு எடுத்து பேக்கப் ரீஸ்டோர் பண்ணணும்னா கண்டிப்பாக அதை வீடியோவில் ஆட் பண்ண முடியாது. ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண முடியும், எங்கெல்லாம் வந்து அன்வான்டட் கண்டென்ட்டை கட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி செட்டப் பண்ணுறது, ஃப்ளாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செட்டப் பண்ணுற வெல்கம் ஸ்க்ரீன்லாம் பைபாஸ் பண்ணி நாங்கள் உள்ளே போய்ட்டோம் டேரெக்டாக. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு அப்படி இருக்கலாம், சரியா? ஸோ டோன்ட் ஃபீல் அபவுட் தட், ஓகே? பட் ஆனால் இங்கே நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா எவ்ரிதிங் வில் கோ லைவ், ஓகே? சேம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. சப்போஸ் நீங்கள் வந்து டியூவல் லேயர் ஐசி பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சிபியூ டெட் பண்ணிட்டீங்கன்னா, சம்டைம்ஸ் ஆகுது, நிறைய பேருக்கு ஆகுது. ஸோ சிபியூ டெட் பண்ணிட்டீங்கன்னா சிபியூவையும் நம்மளால் ரீப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி அது கூட மேட்ச் பண்ணி நம்மளால் அந்த செட்டை ஒர்க் பண்ண வைக்க முடியும். இது மாதிரி இந்த டீட்டெயில் எல்லாமே யூஎஃப்எஸ் சேஞ்சிங்கு ப்ளஸ் சிபியூ எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம கிளாஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம், ஓகே? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். சேம் இதே மாதிரி அடுத்த ஒரு டெக்னிக்கல் வீடியோட கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்கிறேன், ஓகே? ஓகே, பாய். ஸ்டே டியூன் வித் அஸ், பாய்.